ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலட்சுமி பர்ச்சேஸுக்காக வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பர்ச்சேஸ்க்காக நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரன்னு அவனும் தான் வந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரன்னு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த கடை. இங்கே பாருங்கள், தள்ளுவண்டி ஃபுல்லாகவே வந்து வளையல் தான் போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் மஞ்சள், குங்குமம், தயிர் இதாக தான் போயிட்டுருக்குது. எல்லாம் பண்டல் பண்டலாக போயிட்டு இங்கே ஃபுல்லாக வளைய வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சந்தாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது எல்லாம் மொத்த கடைங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக டாய்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. என்னங்க குங்குமம் கோபுரமா? 1 கிலோவா? 1/2 கிலோ வருதுங்க. குங்குமம் பாக்கெட்டு இந்த பாருங்க, கயிறு மொத்தமாக அப்படி ஃபுல்லாகவே கயிறு தான். அப்படியே பண்டல் பண்டலாக இருக்கும். நிறைய பிட்டு பிட்டா இருக்கு போல. அவங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்க? என்னென்ன டாப்பு 1, நீலாங்க 2, நீலாங்க 2, டாப்பு 1, 36, 130 ரூபா. எவ்வளோ? 1 கிலோவா? 1/2 கிலோவா? 1 கிலோ 1 கிலோ 250 ரூபா தாங்க. சந்தன பேஸ்ட் 2 வேற அவ்வளோதானா? பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே கடைக்கு வந்துட்டோங்க. கடையில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நர்சிங் ஸ்ட்ரீட் இது ஒரு கடை. கொஞ்சம் நல்லா ஃபேமஸான கடை தான். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்னோட சாட் ஐட்டம்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் தோடா ஜாலா மசாலா பூரி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். பாருங்கள், அப்படியே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை நீ எடுத்து சாப்பிடு. நீ எடுத்து சாப்பிடுப்பா. நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். ஹால்னா என்ன வாங்கியிருக்கோன்னு காட்டுறது. நான் கேட்டேன். கொய்யாப்பழம் கண்டிப்பாக வந்து அதிசயமாக கேட்டுச்சு. கொய்யாப்பழம் எவ்வளோன்னா 1.5 கிலோ 100 ரூபா. சூப்பராக இருக்கும். அப்பா வந்து பழமாக எடுத்தார். பழம் காய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். 1.5 கிலோ 100 ரூபா தானேங்க? 1.5 கிலோ 100 ரூபா. சாயந்தரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்கயிறு வரலட்சுமி மஞ்சக்கயிறு வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு போகும்போது மொத்தமாக வாங்கி வச்சுருவோம். அப்புறம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது வளையல். எங்கள் அந்த வளையல் எவ்வளோ நோணுங்க? 250. நிமிஷமாகும். இந்த வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் வரலட்சுமி பூஜைக்காக. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வளையல் வந்து 250 ரூபா. அதுக்கப்புறம் குங்குமம் பாக்கெட். ஏங்க அவங்க கோபுரம் குங்குமம் தானங்க சொன்னாங்க. இப்போ தான் மீனாட்சி குங்குமம் இருக்குது. சரி ஏதோ குங்குமம், ஆனால் நல்ல குங்குமம் தான். தாளம்பு குங்குமம் நெத்தியிலலாம் வச்சு அப்படி அரிக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கடையில் தான் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாகவே அந்த ஒரே கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க அந்த கடையை. தாளம்பு குங்குமம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டா. ஆமாம் அது அங்கே அன்றைக்கே வாங்கிட்டோம்ல, தனியாக இருக்குது. இந்த காமிக்கிறேன். இதுதான் அங்கே சாமிக்கு சேலை. இருங்க நான் பில்லில் எடுத்துறேன். சும்மா அப்படியே வச்சிடாப்பா, அதை நோட் பண்ணிக்கலாம். சரி இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா பில்லு எல்லாம் காமிக்கலாமா இல்லை எனக்கு தெரியல. அதனால் எதுக்கு நம்ம எடுத்துடலாம். அதுதாங்க இல்லையா? ஏன் பூனம் செல் ஓகேவா? பூனம் செல் வந்து எப்பவுமே வந்து பார்டர் வச்சு தான் எடுப்போம். ஆனால் வந்து பார்டர் வச்சு எடுத்தோம்னா நார்மல் டைம்லாம் கட்ட முடியல. என்ன சொல்லுவோம், டெய்லி யூஸ்க்கு வந்து கட்ட முடியல. அதனால் சரி இந்த வாட்டி இந்த மாதிரி வாங்கிட்டேன். இதுனா வந்து ஏதோ ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுத்து கட்டுற, கொஞ்சம் தோதாக இருக்கும். நமக்கு வந்து வெயிட்டாக தெரியாது சேலை வந்து கட்டியிருந்தோம்னா. அதனால் இந்த வாட்டி இந்த மாதிரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். சாமி கட்டா மேலே வச்சு பார்க்கக்கூடாதுல்ல, தெரியல என்னன்னு. எனக்கு சாமி கட்டிகிட்டே அதுக்கப்புறம் மேலே வச்சு பார்க்கணும். இந்த சேலை கட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதான் வரலட்சுமிக்கு எடுத்து சேலை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது சேலை. ஆனால் இந்த மாதிரி கலரே முதல்ல என்கிட்ட இல்லை. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி வருது, இதுதான் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ளவுஸு. ஆனால் தச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறோம். இந்த தடவை நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இதாங்க நம்மளோட வந்து வரலட்சுமி நோம்பு பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் ஜாக்கெட் துணி இருக்குல்ல, ஜாக்கெட் பிடிக்கும். தையல் மிஷின் இருக்குல்லடா பாப்பா. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வரலட்சுமி நோம்புக்கு வாங்கிட்டு ஜாக்கெட் துணிங்க. இது வந்து ஜாஸ்மின் துணி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த பட்டு சேலைகளுக்கெலாம் வந்து ஒர்க் வச்சு போடுறோம் பார்த்தீங்களா, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து போடணும்னா இந்த மாதிரி துணி சூப்பராக இருக்கும். பட்டு சேலைகளுக்குலாம் இந்த மாதிரி துணி தான் போடுவாங்க. ஜாஸ்மின் துணி சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இந்த துணி தான் வாங்கியிருக்கோம். ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வந்து 1 மீட்ரு. ஏன்னா 1 மீட்ரு வாங்கினா தான் எல்லாருக்குமே பத்தும். நம்ம வந்து 80 மீட்ரு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு பத்தும், சில பேர் பத்தாது. இது 1 மீட்டரை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஏதாவது டிசைன் வச்சு ப்ளவுஸ் தைக்கனா கூட தைச்சி கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும். இதாங்க நம்மளோட வரலட்சுமி நோம்பு பர்ச்சேசிங். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கூப்பன் சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.